தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்களிலும் கர்த்தருடைய கிருபையினால் தேவாலயத்தில் வந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறோம். சிலருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தரை மட்டும் பின்பற்றி குடும்பமாக கர்த்தரை ஆராதிக்கிற அந்த ஒரு அனுபவங்களுக்குள்ள அவர்கள் வராதிருக்கிறார்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறணும், ஆண்டவருடைய வருகையில் தடையில்லாமல் போகணும் அப்படின்னா வசனத்தின்படி வாழ்க்கை எப்படி அதை சரி செய்வது என்று சொல்லி ஒவ்வொரு ஆவிக்குரிய தகப்பனும் தாயும் பிள்ளைகளும் ஆலோசித்து செய்ய வேண்டிய காரியங்கள். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பார். அந்த ஆசீர்வாதங்கள் சரியாக வாழிமொழிப்பா. அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் உண்டாகணும். ஆசீர்வாதம் தலைமுறை தலைமுறையாக என்ன செய்யணும், உண்டாகணும். அப்படி தேவன் ஆசீர்வதிக்கும் போது நம்ம சரியாக ஆண்டவரை பின்பற்றுறோம் அப்படிங்கிறது ஆண்டவருக்கு தெரிஞ்சால் இன்றைக்கே தேவன் ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 119 சங்கீதம் 119 162 வசனத்தில் கொள்ளையுடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழ்கிறேன். ஆவிக்குரிய காரியத்தில் இருக்கிற சகோதரர்கள் சகோதரிகள் தேவனுடைய வார்த்தையில் அந்த மகிழ்ச்சி நமக்கு உண்டாகிற நிலைமையை நாம் உருவாக்கணும். அப்படின்னா அது மேலே விருப்பமாகணும், அதில் கவனமாக படிக்கணும். அந்த சத்திய வசனங்களை நம்ம என்ன செய்யணும், அறியணும். சத்திய வசனங்களை அறியணும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம ஆண்டவரை ஆராதித்து 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சுன்னா அதுக்குரிய ஆசீர்வாதத்தின் வளர்ச்சி நமக்கு இருக்கணும். ஆசீர்வாதத்தின் நம்ம எந்த தொழில் செய்தாலும் சரி, எந்த வேலை செய்தாலும் சரி, அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு தொடர்ந்து உண்டாகணும். ஒரு பெரிய லெவலுக்கு வந்துடணும். 40 வருஷம் ஆகி 50 வருஷம் ஆகி அந்த ஒரே நிலைமையில் இருக்கிறோம்னு சொன்னால் தேவன் எதிர்பார்த்த இடத்துக்கு இன்னும் நாம் வரலன்னு தான் அர்த்தம். நம்மளை ஆண்டவர் எதிர்பார்த்துருப்பார். அந்த இடத்துக்கு நாம் என்ன செய்யணும்னா வரணும், இடத்துக்கு வரணும். மோசே எப்படி வழியே வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்ச்சிட்டு ஒரு நாள் தேவ பருவத்துக்கு வந்தாரோ அன்றைக்கு அங்கே தரிசனமானார் ஆண்டவர். தேவன் நம்மளை சந்திக்கிற ஒரு இடம் இருக்கும், தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு நாம் கடந்து வரணும். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். ஸ்தோத்திரம். பிரசங்கின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் கடைசி 2 வரியில், நான் செய்த முயற்சிகளிலெல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது. என்னுடைய முயற்சிகள் எல்லாவற்றிலும் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது. எதில் சொல்லுங்கள், எதில்? முயற்சிகள் இருக்கணுங்க.
முயற்சிகள் இருக்கணும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். ஒவ்வொரு சகோதரனுடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொரு சகோதரிகள் வாழ்க்கையிலும் இந்த முயற்சின்றது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கணும். முயற்சி தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. உழைப்புக்கு வருமானம் வரும், முயற்சிக்கு வளர்ச்சி வரும். ஒரு சகோதரி முயற்சி பண்ணால், ஒரு சகோதரன் முயற்சி பண்ணால் என்ன செய்யும்? வளர்ச்சி வரும். அதை நம்ம பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். வாழ்க்கையில் எப்படி நம்ம வாழ்கிறது, முன்னேறது, ஆசீர்வாதத்தை பெறுறது, பெற்ற ஆசீர்வாதத்தை இழந்து போகாதபடி காத்துக்கொள்வது, அந்த முயற்சி. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அந்த முயற்சி இல்லாமல் இருக்கிறாங்க. தங்களுடைய சொந்த வீட்டு காரியத்தில், தாங்கள் செய்கிற தொழிலில் ஒரு முயற்சி இல்லாமல் இருக்கிறாங்க. அந்த முயற்சி இல்லாதனால தான் வளர்ச்சி இல்லாமல் இருக்கு. வளர்ச்சி இல்லாமல் இருக்கு. பாரத்தோடு ஜெபிக்கணும், பிரயாசப்படணும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னதாகன்னா, ஓய்வு நாள்னு சொன்னால் எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் சர்ச்சுக்கு மட்டும்தான் வருவாங்க. வேலைக்கு யாரும் போகவே மாட்டாங்க. நீதி உள்ள ஜனங்கள் அது. 9 மணிக்கு ஆராதனைன்னு சொன்னால் 8:30 ஆட்கள் சபையில் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கண்ணால் பார்த்துருக்குறான். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவர்கள் எல்லாருமே ஒயிட் அண்ட் ஒயிட்டு தான் போட்டிருப்பாங்க. குழந்தைக்கு கூட ஒயிட்டு போட்டு தான் தூக்கிட்டு வருவாங்க. சர்ச்சின் கடைசியில் நின்றாலோ, சர்ச்சுக்கு முன்னாடி நின்று பார்த்தாலும் அது ஒரு பரலோகம் போலவே இருக்கும். எல்லாருமே பாடுவாங்க, எல்லாரும் தேவனை துதிப்பாங்க, எல்லாரும் தேவனுக்கு ஆராதனை செய்வாங்க. பாட்டு பாடும்போது அவங்களே கரங்களை உயர்த்தி அசைத்து தேவன் மேல் இருக்கிற அதிகமான அன்பினால பாடுவாங்க. கவர்மெண்ட் லீவு வருதுனாலே விசுவாசிகளே சொல்லுவாங்க, இந்த கிழமை ஆராதனை வைங்க, லீவு வருது, லீவு வருது. உடனே ஆராதனை ஆரம்பிச்சிருவார். எல்லாரும் ஆராதிப்பாங்க. ஆராதனை அவர்களுக்குள்ள வளர்ச்சியில் இருந்த காலங்களில் எல்லாம் ஆசீர்வாதமாகவே இருப்பாங்க. அவங்க முகம் பார்த்தா நல்லா செழிப்பாக இருக்கு, உற்சாகமாக இருப்பாங்க. சிரிச்சுக்கிட்டே ஒருத்த பார்த்து என்ன செய்வாங்க? சோத்திரம் பண்ணுவாங்க. மனசுக்கு சந்தோஷமாக இருக்கு. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. ஆவிக்குரிய தகப்பன், ஆவிக்குரிய தாய்மார்கள் தேவனுக்கு மகிழ்ந்தாட்டு. இன்றைக்கு கர்த்தரை ஆராய்ச்சிக்கிட்டே கர்த்தரை விட்டு வாழ்கிறாங்க. கர்த்தரை ஆராய்ச்சிக்கிட்டே சத்தியத்தை விட்டு வாழ்கிறாங்க. கர்த்தரை ஆராய்ச்சிக்கிட்டே தேவ காரியத்தில் குறைவு போட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு சிலர். காரணம் என்னென்னா, அவங்களுடைய குணம், அவங்க பழக்கம் அப்படியே வந்துட்டதுனால அதிலிருந்து மேலே ஏறி வர மாட்டேங்கிறாங்க. மேலே ஏறி வர மாட்டேங்கிறாங்க. இது எல்லாவற்றிலையும் நமக்கு என்ன இருக்கணும்? முயற்சி இருக்கணும். சொல்லுங்கள், எல்லாவற்றிலும் என்ன செய்யணும்? பேசுங்க. முயற்சி இருக்கணுங்க. முயற்சி இருக்கணும். சாதாரணமாக ஒரு வார்த்தை சொல்கிறேன்.
நான் முனிசிபாலிட்டி ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருந்த நாட்களில் இங்கே ஒரு 4 மணியை போல் ஸ்கூல் முடியும். 4 மணிக்கு ஸ்கூலை விட்டு கிளம்பி நேராக பூட்டு கம்பெனிக்கு போவேன். அந்த நாட்களுக்கு தான் பிரதானமான தொழில் திண்டுக்கல்ல. போய் அங்கே 5, 6, 7 மணி வரைக்கும் எனக்கு ஒரு பைசா கூட வேண்டாம், கொடுக்காதீங்க, தொழில் நான் கற்றுக்கொள்ளணும், எனக்கு நிறைய வேலை கொடுங்க, நான் தொழில் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு எல்லாருக்கும் சும்மாவே வேலை செய்வான். சும்மா வேலை செய்கிறதுனால அவங்க என்ன செய்வாங்க, நிறையா வேலைகளை கொண்டாந்து கொடுப்பாங்க என்கிட்ட. அதை செய்ய, இதை செய்ய, இதை செய்யணும், எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு 8 மணிக்கு மேலே கிளம்பி ஒரு 9 மணிக்கு வீட்டுக்கு போவேன். சாப்பிட்டு படுத்துருவேன். காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஹோம்ஒர்க் முடிப்பேன். தேவனுக்கு மகிமை. படித்து முடிச்சுட்டு எனக்கு கடினமான பாடங்களை அங்கேருந்து ஸ்கூல் வரைக்கும் நடந்து தான் வரணும். அந்த நாட்களில் வண்டி கிண்டி எதுவுமே கிடையாது, நடந்தே வருவேன். நடந்து வரும்போதே பாடங்களை படிச்சுக்கிட்டே வருவேன். வழி நின்றுக்கும் பெரிய கேள்விகள், மலப்பாக இருக்கிற கேள்விகள் வரிசையாக படிச்சுக்கிட்டே வருவேன். மதியம் ஸ்கூல் விட்ட உடனே வேகமாக போய் ஒரு மரத்து நிழலில் சாப்பிட்டு அப்படியே புஸ்தகத்தை எடுத்து படிச்சுக்கிட்டே இருப்பான். தேவனுக்கு மகிமை. காரணம் என்னன்னு கேட்டால், நம்ம சாதாரணமாக ஒரு கூலி வேலை செய்தாலும் அதில் முயற்சி இருக்குமானா கண்டிப்பாக முன்னுக்கு வந்துடுவோம். நாம் அம்மையை சொல்ல மாட்டீங்க? முயற்சி, கல்வியாக இருக்கட்டும், நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், ஃபர்ஸ்ட் ரேங்கில் வந்துடலாம். தொழிலாக இருக்கட்டும், எல்லாரை விட முன்னணியில் வரலாம். ஆராதனையாக இருக்கட்டும், அநேகர் செய்கிற ஆராதனை விட நம்ம பிரதான ஆராதனை தேவனுக்கு செய்யலாம். நாம் கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். முயற்சி இருக்கணுங்க. என்ன இருக்கணும்? முயற்சி இருக்கணும். நிறைய தொழில் பழகின ஆண்டவருக்கு தெரியும். இந்த தொழில் இல்லைன்னா இன்னொரு தொழில், அது இல்லைன்னா இன்னொரு தொழில் செய்கிற அளவுக்கு தொழில் நம்ம கையில் நிறையா இருக்கணும்னு பழகினேன். கடைசியில் ஒரு தொழில் எனக்கு இல்லை. இதுதான் ஆண்டவர் கொடுத்த தொழில். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். முயற்சியில் என் மனம் என்ன செய்தது? சகரியாவின் புஸ்தகம் சகரியா 8ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் கடைசி 2 வரியில், சகரியா 8:19 கடைசி 2 வரியில், யூதா வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகைகளாகவும் மாறிப்போகும். இந்த யூத கோத்திரத்தில் உபவாசம் அதிகமாக எடுத்தார்கள். என்ன எடுத்தார்கள்? பேசுங்க பளிச்சன. தேவனுக்கு மகிமை. தம்பி இங்கிட்ட உள்ள உட்காருமா. எல்லாரும் பாய் தண்ட ஆண்டவரை துதிப்பான். உபவாசம் எடுத்தாங்க. அவங்க உபவாசம் எடுத்து காத்திருந்து ஜெபித்ததில் அவர்களுக்கு என்ன வந்தது? மகிழ்ச்சி வந்தது. இன்றைக்கு பாருங்கள், உபவாச ஜெபம்னு சொன்னால் அதை ஒரு பொருட்டாக எண்ணவே மாட்டேங்கிறாங்க. நம்ம புதிய ஆலயத்தில் கூட பழைய சர்ச்சில் 2 மாதத்துக்கு ஒரு தடவை 10 நாள் வாசம் போட்டு 10 நாள் 3 நேரம் சாப்பிடாம சர்ச்சிலே இருந்து ஜெபம் பண்ணுவேன். வாசம் முடியாமல் வீட்டுக்கு நான் போகவே மாட்டேன். காரணம் என்னென்னா, அந்த நாட்களில் நடந்த ஊழியங்களில் நிறையா பிசாசுகளை துரத்த வேண்டியதான ஒரு சூழ்நிலை அமையுது. அந்த பிசாசை எதுக்கணும், அந்த பிசாசை மேற்கொள்ளணும்னா நமக்கு ஆவியின் பலன் வேணும். ஆவியின் பலன் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் உபவாசம் போட்டு தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதி. இன்றைக்கு இருக்கிற சில பரிசுத்தவான்கள், சில பரிசுத்த சௌகரிகள் வாழ்க்கையில் உபவாசம்னா என்ன? 60 நாளும் ஒழுங்காக சாப்பிட்டுட்டு வேலையை பார்ப்போம். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும்
வேறு எதுலேயும் புறப்பட்டு போகாது, எதுலேயும் போகாது. ஒரு எல்லை சொல்லுவோமா? தேவனுக்கு மகிழ்ந்தார். கர்த்தருடைய வார்த்தையில் மகிழ்ச்சி, தேவ சமூகத்தில் பிரயாசப்படுகிறதுல மகிழ்ச்சி. உபவாசம் ஜபம் எடுத்து ஜெபித்தா என்னது? நல்ல மகிழ்ச்சி. ஆராதனை கர்த்தருக்கு எப்படி செய்யுங்க? மகிழ்ச்சியோடு செய்யுங்க, மகிழ்ச்சியோடு செய்யுங்க. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. அந்த நாட்களில் வேத வசனத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணால் வசனத்தில் சொல்லியிருக்கிற வார்த்தையின்படியே எல்லாரும் அப்படியே கீழ்ப்படிவாங்க. பாருங்கள், கீழ்ப்படிவாங்க. அப்படியே சொன்னால் செய்வாங்க, அப்படியே சொன்னால் செய்வாங்க. அதனால் அந்த விசுவாசிகளை அந்த காலத்தில் அவங்களுடைய அருமை பெருமை தெரியாமல் விளையாட்டு போல் அவங்க மத்தியில் நாட்களை கழிச்சிட்டேன்னு சொல்லி இப்போ வேதனைப்படுறேன் நான். ஏன்னா பின்னாடி இப்படி ஒரு காலம் வருதுங்கிறது எனக்கு தெரியாது. அப்போ இப்படி ஒரு காலம் பின்னாடி வருது அப்படிங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. அதனால் அந்த நாட்களோடு அவங்களோட கூட நான் இருந்தேன். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். லூக்காவின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில், உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனால் திரும்பவும் காணப்பட்டான், ஆனபடியினாலே சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே என்று சொன்னார் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த இளைய குமாரன் காணாமல் போனான். தகப்பன் சொல்கிறார், திரும்ப காண்ற மாதிரி வந்துட்டானப்பா. அவன் மரித்து போனான், திரும்பவும் உயிர்த்தான். அதனால் அவன் சண்டை போட்டான், குடும்பத்தில் பிரிஞ்சான், தூர தேசத்துக்கு போனான், ஆசையெல்லாம் துன்மார்க்கமாக செலவு பண்ணிட்டான்னு சொல்லி அவன் மேலே குற்றம் சாட்டி ஃபால்ட்டு பண்ணி அவனை வேதனைப்படுத்துறதுக்கு நான் விரும்பலப்பா. எந்த ஆஸ்தி போனாலும் போகட்டும், என் பையன் உயிர்வோடு வந்தானே அது போதும் எனக்கு. எல்லாரும் வரல சொல்லுவோமா? இந்த வசனத்தையும் நீங்கள் செம்மையாக கேட்கலன்னா பிரயோஜனம்லாம் போயிடும். என்னுடைய பாயிண்ட்டுகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஒன்றும் இல்லைங்க, ஆண்டவர் வருவார் மத்திய ஆகத்தில், நீங்கள் வருகையில் போயிடணும், அவ்வளோதான். இங்கே எல்லோரும் சபையிலேருந்து இப்படியே மொத்தமாக போகிறதில்ல. வீட்டில் இருப்போம், வேலை செஞ்சுக்கிறதுக்கு போவோம், பஸ்ஸில் போவோம், ட்ரெயினில் போவோம். ஏசு அந்த நேரம் வர்றாருன்னா நீங்கள் அங்கங்கே இருந்து வருகையில் போயிடணும். அதுக்கு இங்கே உள்ள ஆலோசனைகளையும் ஆவியின் பலனையும் சத்தியங்களையும் அறிய நாம் அங்கே உள்ளே வந்திருக்கிறோம். இதையும் நீங்கள் விருதா செலவு பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த நஷ்டத்தை எங்கேயும் நம்ம ஈடுகட்டவே முடியாது. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பார். மனம் திரும்புதலில் ஒரு மகிழ்ச்சி இருக்குங்க. இதில் சத்தமாக பேசுங்க பிரதர். மனம் திரும்புதலில் ஒரு மகிழ்ச்சி இருக்குங்க. மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை பார்க்கலும் மனம் திரும்ப ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் தூதர்களுக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கு. மனம் திரும்புதலில் ஒரு மகிழ்ச்சி, வார்த்தையில் மகிழ்ச்சி, பிரயாசத்தில் மகிழ்ச்சி, உபவாசத்தில் மகிழ்ச்சி, மனம் திரும்புதலில் ஒரு நல்ல மகிழ்ச்சி. மனம் திரும்பணுங்க, மனம் திரும்பணும். சில நேரங்களில் மகன் மனைவி எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. சில வீடுகளுக்கு ஜபத்துக்கு போனதை பார்த்து சொல்கிறேன். தகப்பன் வர்றாருன்னு சொன்னால் இவங்கெல்லாம் எந்திரிச்சு நிற்பாங்கங்க. உன் தகப்பனையும் உன் தாய் என்ன செய்ய எந்திரிச்சு நிற்பாங்க. அவர் உட்காருங்கன்னா உட்காந்துருவாங்க. ஒரு ஒழுங்கு, ஒரு ஒழுக்கம், ஒரு கட்டுப்பாடு, ஒரு அன்பு, ஒரு பாசம், ஒரு ஐக்கியம்,
குடும்பத்திலும் இருந்ததுங்க அந்த நாட்களில். பிரதர், எல்லாரும் வாய் தந்து ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். பேசிட்டு எல்லாம் போன பிறகு சூசைராஜ்னு சொல்லி ஒரு தம்பி நின்றுக்கிறாங்க. வாப்பா அப்படின்னா, என்ன அப்பா வந்த உடனே எல்லாருமே எந்திரிச்சு நின்னீங்க அப்படின்னு. கனம் பண்ணுறதுக்காகயா அப்படின்னாங்க. ஏன்? ஆண்டவர் சொல்லிருக்கிறாரு ஐயா, உங்களுக்கு தெரியாது தான். தகப்பனையும் தாயும் என்ன செய்ய, தகப்பனையும் தாயும் அதுக்காக வசனத்தின்படி நாங்கள் இருப்போம் ஐயா. நம்ம எல்லாரும் வாய் தந்து ஆண்டவரை துதிப்போம். நல்ல கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். தேவனுக்கு மனம் திரும்புதல் சரியாக இருக்கணுங்க. அந்த முன்னாடி நான் கோபிக்கிறேன்னு சொன்னால் மனம் திரும்பின பிறகு எனக்கு என்ன இருக்கக்கூடாது? முன்னாடி கெட்ட வார்த்தை பேசுகிறேன்னா மனம் திரும்பின பிறகு என்ன இருக்கக்கூடாது? அப்போ நான் சண்டை போடுறேன்னா இப்போ எனக்குள்ளே என்ன இருக்கக்கூடாது? இதுதாங்க மனம் திரும்புதல். கோயிலுக்கு வந்துக்கிட்டு சும்மா அலசி எடுக்கக்கூடாதுங்க. எல்லாரும் வாய் தந்து ஆண்டவரை துதிப்போம். சர்ச்சுக்கு வந்துக்கிட்டு அந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாதுங்க. செய்கிறோம்னா இயேசுவை விட்டுட்டு தனிப்பட்ட முறையில் நம்ம துணிகரமாக நம்ம இஷ்டத்துக்கு செய்கிறோன்னு தான் அர்த்தம். சத்தியத்தோடையோ தெய்வத்தோடையோ இணைந்து இசைந்து நாம் அதை செய்கிறதில்ல. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். சங்கீதம் 138 கொஞ்சம் வேகமாடுங்க. சங்கீதம் 138 2 கடைசி வரியில், உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறேன். உம்முடைய வார்த்தையினாலே நான் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன். வார்த்தைக்குள்ள தேவன் மகிழ்ச்சி வச்சிருக்கிறார். ஆனால் இங்கே சங்கீதம் 38:2 கடைசி வரியில், உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். இப்போ தேவன் வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறாருங்க. இந்த வார்த்தை மனுஷர்களுக்கு இருக்குது, இந்த வார்த்தை மிருகஜீவன்களுக்கு இருக்குது, இந்த வார்த்தை ஆகாயத்து பறவைகளுக்கு இருக்குது, இந்த வார்த்தை நீர்வாழும் ஜந்துக்களுக்கு இருக்குது. அவர் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும். இப்போ காக்கை குஞ்சு கூப்பிடும்போது என்ன கேட்டு கூப்பிடுது? ஆகாரம் கொடு, ஆகாரம் கொடுன்னு நம்மக்கிட்ட கா கா கான்னு சத்தம் கேட்குது. அது என்ன செய்யுது? ஆண்டவரே ஆகாரம் கொடு, ஆகாரம் கொடுன்னு கேட்குது. சகல பாசைகளும் ஆண்டவர் ஒருவருக்கு மாத்திரமே தெரியும். சொல்லுங்க, இப்படியே மண்ணு மாதிரி இருந்தீங்கன்னு வைங்க, இப்படி தாங்க வருக வரைக்கும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்குது. ஒரு நல்ல உற்சாகமாக, ஒரு பிரைட்டாக, கர்த்தருக்குள்ள சந்தோஷம் ஆராதனை செய்யணும்ல. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். இப்போ தேவன் தம்முடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தியிருக்கிறார் சொன்னால், ஒவ்வொரு சகோதரனுடைய வார்த்தையையும் ஒவ்வொரு சகோதரிகளுடைய வார்த்தையையும் அவர் என்ன செய்திருக்கிறார்? மகிமைப்படுத்தியிருக்கிறார். என்ன செய்திருக்கிறார்? மகிமைப்படுத்தியிருக்கிறார். சில முக்கியமான அதிகாரிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறேன்னு சொல்லி அடித்தாருனாக்கா அவர் உயிரோடு இருக்க வரைக்கும் ஜெயிலில் தாங்க இருக்கணும். அந்த வார்த்தையில் இருக்கிற பவர், மகிமை. இவனுக்கு நான் இந்த கோர்ட் இவனுக்கு இந்த கோர்ட் இவனுக்கு தூக்கு தண்டனை விதிக்கிறதுன்னு சொல்லி அடித்தாருன்னு தூக்கிடுவாங்க. மாற்றவே முடியாது. இவர்கள் எல்லாருடைய வார்த்தையை விட தேவனுடைய வார்த்தை மகிமை உள்ளது. அவர் லாசருவே வெளியே வான்னா என்ன செய்வார்? வாலிபனே எழுந்திருனா, சிறுபிள்ளை எழுந்திருனா, பிசாசே அந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போனா, இறையாதே அமைதலாருன்னா, இவர் வார்த்தை மகிமை உள்ள வார்த்தை. நான் ஆராதிக்கிற தேவன் எது? மகிமை வார்த்தை உள்ள தேவன். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான்.
சங்கீதம் ஏசாயா 41, ஏசாயா அது ஆதியாகமம் 41, முப்பத்தி 41:33 ஆகையால் விவேகமும் ஞானமுள்ள ஒரு மனிதனை தேடி எகிப்து தேசத்திற்கு அதிகாரியாக தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இதுக்கு விளக்கம் கொடுக்குறாருங்க. 34 நான் வாசிக்கிறேன். 34 இப்படி பார்வோன் செய்து எகிப்து தேசத்தின் மேல் விசாரணைக்காரனை வைத்து பரிபூர்ணமுள்ள 7 வருஷங்களில் எகிப்து தேசத்தில் விளைவில் 5இல் ஒரு பங்கை வாங்கும்படி செய்வாராக. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். அப்படி சொல்லிக்கிட்டு வரும்போது 37 இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது. யாருடைய வார்த்தை? யோசேப்புடைய வார்த்தை. சொல்லுங்க, யாருடைய வார்த்தை? அந்த இடத்துல யோசேப்பின் வார்த்தையை தேவன் என்ன செய்தார்? மகிமைப்படுத்தினார். இப்போ நீங்கள் ஆண்டவரை விசுவாசித்தா ஏதாவது ஒரு காரியம் பேச நின்னீங்கன்னா அங்கே தேவன் மகிமைப்படுத்துவார். சகோதரிகள் நிற்கும்போது தேவன் மகிமைப்படுத்துவார். எந்த இடத்திலும் நம்முடைய வார்த்தை செல்லும்படி, நம்முடைய வார்த்தை ஜெயிக்கும்படி, நம்முடைய வார்த்தை மேற்கொள்ளும்படி, நம்முடைய வார்த்தைகள் நடக்கும்படி தேவன் அனுக்கிரகம் செய்வார். ஏன்? அவர் வார்த்தையை மகிமைப்படுத்துகிற தேவன். தேவன் யாரு? வார்த்தையை மகிமைப்படுத்துகிற தேவன். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நம்மளும் விசுவாசிக்கணும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரே, கடந்த காலங்களில் நான் எங்கே பேசினாலும் என் வார்த்தை எடுபடாது, எங்கே பேசினாலும் என் வார்த்தையை கேட்க மாட்டாங்க, என்ன சொன்னாலும் என் வார்த்தையின்படி செய்ய மாட்டாங்க. நான் என்னையா செய்யட்டும், நீங்கள் தான் எனக்குன்னு சொல்லுங்கள். இந்த கர்த்தர் நம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்துவார். கண்டிப்பாக அது நமக்கு ஒரு மேன்மையாக இருக்கும். விசுவாசிக்கணும். உங்களில் இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை பிரகாசமாக வளர்ந்து போனுங்க. குன்றி குறுகி அந்தகாரத்தில் போய் அகப்பட விடக்கூடாது. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை பலனாக செஞ்சு வருகளை போகலாம், இல்லை பலகீனமாக செஞ்சு வருகளை கைவிடப்படலாம். தனிப்பட்ட முறையில் தான் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் எனக்கும் தனிப்பட்ட முறையில் தான் இருக்குது. நான் வருகளை போகிறதும் நான் கைவிடப்படுறதும் என்னுடைய சொந்த வாழ்க்கையால் தான். தெளிவாருங்க. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நல்லா உற்சாகமாய் ஆண்டவரை துதிப்போம். ஆமென். இங்கே ஜபத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக இருக்கலாங்க. வசனம் ஒரு சப்போர்ட்டாக சொல்லி கொடுக்கலாம். இந்த வசனம் இருக்குது, இதை கொஞ்சம் பார்த்து கரெக்ட் பண்ணி கொஞ்சம் பலன் அடைங்கன்னு சொல்லலாங்க. வருகையில் யாருமே சப்போர்ட் கிடையாதுங்க. வருகையில் யாரும் சப்போர்ட் கிடையாது. கிறிஸ்து ஒருத்தர் தாங்க ஆத்மாவுக்கு சப்போர்ட்டாக இருப்பார். இன்றைக்கு நீங்கள் அவரை சொந்தப்படுத்தினா தான் நாளைக்கு அவர் நம்மளை சொந்தமாக ஏற்றுக்கொள்வார். இன்றைக்கு நமக்கு ஒரு பலன் இருக்குது, நமக்கு ஒரு பேச்சாற்றல் தெரியும்னு சொல்லி நம்ம சௌகரியத்துக்கு பலத்தில் வாழ்ந்து பேசிக்கிருந்தோம்னா அங்கே செல்லாமல் போயிடும். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தன்னை தாழ்த்துகிற, சொல்லுங்க எல்லாருமே பேசுங்களே, கர்த்தருடைய வசனம் தானே. தன்னை தாழ்த்துகிற எவனும் தன்னைத்தான் உயர்த்துகிறவன் அது தேவனே தாழ்த்தி போடுவார். எங்கனையும் செல்லாமல் போயிடும். பெருமை நமக்குள்ளே இருந்துச்சுன்னு சொன்னால் யார் நமக்கு விரோதி? பெருமை உள்ளவர்களுக்கு யார் எதிரி? கர்த்தரே விரோதிங்க. அந்த சவுல் சாமுவேலை எழும்பி வர சொல்லும்போது, கர்த்தர் உன்னை விட்டு உலகி உனக்கு சத்துருவாக இருக்கும்போது ஏன் என்னைய கலைஞ்சி ஏறி வர பண்ணனாரு. தேவனும் எனக்கு ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாரு.
தீர்க்கதரிசிகளும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்னோடு இருக்கிற ஆலோசனைக்காரர்களுக்கும் இந்த பிரச்சனையில் சரியான ஆலோசனை சொல்ல தெரியல, அதனால தான் உங்களை எழும்பி வர சொன்னேன் அப்படின்ட்டு. நீ தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்தபடினால் தேவன் உன்னை ராஜாவாயிராதபடி என்ன செய்தார்? புறக்கணித்து தள்ளினார். அப்படி இருக்கும்போது நீ என்கிட்ட ஏன் வர்ற? கர்த்தர் சொன்னபடியே உன் ராஜ்யத்தை உன் தோழனாகிய உன் தாவீதுக்கு கொடுத்து விட்டார். நீயும் உன் பிள்ளைகள் நாளைக்கு என்னோட இருப்பீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். வாழ்கிறது தாங்க வாழ்க்கை, வாழ்கிறது தான் வாழ்க்கை, வாழ்கிறது தான் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், வாழ்கிறது தான் சமாதானத்தை கொண்டு வரும், வாழ்கிறது தான் பலனை கொண்டு வரும். நம்ம வாழ்கிற வாழ்க்கை தான் சுகத்தை கொண்டு வரும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். 80 வயசு 90 வயசெல்லாம் வரும்போது முழு பலனும் போயிருங்க. 80 வயசு 90 வயசு வரும்போது பாடியில் முழு பலனும் போயிடும். கொஞ்சம் தூரம் கூட நடக்க முடியாது. எனக்கு வயசு 85 வயசு, 85 வயசு, 25 வயசு வெள்ளை ஆள் கண்ணை மூடிக்கிட்டு இருக்கார் சர்ச்சில். நான் அப்படி இல்லைங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். நீங்கள் செய்கிற எந்த வேலையிலையும் முயற்சி இருக்கணுங்க. நான் செய்கிற வேலையிலையும் என்ன இருக்கணும்? முயற்சி இருக்கணுங்க, முயற்சி இருக்கணும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். முயற்சி இருக்கணும். ஜபத்தில் வளரணும், தேவ அன்பில் வளரணும், விசுவாசத்தில் வளரணும், நற்கிரிகளில் வளரணும், மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறதில் வளரணுங்க. ஒரு ஆள் நோயாளியாக இருக்கிறாரு, ஒரு சகோதரி நோயாக இருக்காங்க, அவங்கள பார்க்க போகிறோம்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு தகுதியான ஆறுதல் உண்டாகிற மாதிரி ஒன்று செய்யணுங்க. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். வியாதினால் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷனை போய் பார்க்கறதுக்கு ஒரு பிரதர் ஒரு இளநியை வெட்டி கொண்டுட்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டாராம். யோசிச்சு பாருங்களேன். ஏன் கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறான்னா, நம்ம இந்த இப்படி கையை திறக்கிறதுனால தாங்க. நம்மளை விலாசமாக திறந்தோம்னா அவர் கொடுத்துருவாருங்க நிறையா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு அள்ளி சொல்லுவோமா? பார்வோனுடைய பார்வைக்கும் பார்வோனுடைய ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் யோசேப்பின் வார்த்தை எப்படி இருந்தது? நன்றாய் கண்டது. அங்கே போய் கர்த்தருடைய பிள்ளைய வார்த்தையை ராஜாவுக்கு முன்பாக தேவன் மகிமைப்படுத்தினார். தானியேலின் புத்தகம் 1 அதிகாரம் 12வது வசனத்தில், தானியேல் 1:12 10 நாள் வரைக்கும் அடியாரை சோதித்து பாரும், எங்களுக்கு குடிக்க புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜ போஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்துப்பாரும் காண்கிறபடி அடியாருக்கு என்று தானியேல் பிரதானியிடத்திலே பேசுகிறார். 5வது வசனத்தில், ராஜா தான் உண்ணும் போஜனத்திலே திராட்சை ரசத்திலும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து 3 வருஷம் வளர்க்கவும் முடிவிலே ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும். 8வது வசனத்தில், தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும்
அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன்னுடைய இருதயத்தில் என்ன செய்தார்? இதாங்க பரிசுத்தவான்கள் பல இடங்களில் ஜெயிக்கிறதுக்கு காரணம் என்ன? அக்கினியை ஜெயிக்கிறாங்க, சிங்கக்கவியில் போட்டு ஜெயிக்கிறாங்க. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். ஒரு பரிசுத்தவனுடைய வாழ்க்கையில் கட்டுப்பாடு இருக்கணும். ஒரு பரிசுத்த சகோதரி வாழ்க்கையில் கட்டுப்பாடு இருக்கணுங்க. தேவனை மகிமைப்படுத்துவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிற நாம மனுஷனை சந்தோஷப்படுத்துவதற்காக அநேக காரியங்களில் தாண்டி இறங்கி போயிடக்கூடாதுங்க. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். சொல்லுங்க, ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தானியேலை சிங்கக்கவியில் போடுற மாதிரி ஒரு தீர்மானம் வந்தது. ஏன்னா இப்போ சமீபத்தில் எருசலேமில் கைதியாகி அடிமையாகி போன தானியேல் அங்கே போய் அவருடைய ஞானம், அறிவு, ஆவி, அவருடைய தரிசனங்கள், அவருடைய வெளிப்பாடுகள், அவர்கள் சொப்பனத்துக்கு அவர் விளக்கம் சொல்கிற விளக்கங்களெல்லாம் ராஜா பார்த்துட்டு பிரதானிகளுக்கு மேலே, ஞானிகளுக்கு மேலே தலைவராக நியமிக்கிறார் தானியேலை. என்னடா பரம்பரையாக இருக்கிறோம் பாபிலோன் தேசத்தில், இவன் நேற்று வந்தவன் நம்ம மேலே தலைவராக வர்ற அளவுக்கு வளர்ந்துட்டானே, இவன் மேலே எதையாவது ஒரு குற்றத்தை சாற்றி சிங்கக்கவியில் போட்டோம்னா இவன் ஜோலி முடிஞ்சிருமில்ல, நம்ம நிம்மதியாக இருக்கலாம், நம்ம பணிகளில் நிரந்தரமாக இருக்கலாம். பிரதானிகள், தேசாதிபதிகள் ஆலோசனை பண்ணுறாங்க. ஒரு அல்ல சொல்லுவோமா? தேவனுக்கென்று சாப்பிடுகிற மனுஷன், தேவனுக்கென்று வாழ்கிற மனுஷன், தேவனை நோக்கி ஜெபிக்கிற எந்த மனுஷனுக்கும் சேதம் எந்த தேசத்திலும் எப்பொழுது வரவே வராது. கர்த்தரே அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுகிறார். நம்ம விசுவாசிக்கணுங்க. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். நம்ம விசுவாசிக்கணும். நான் இப்படித்தான் ஆண்டவருக்குன்னு வாழ்வேன், இப்படித்தான் நான் ஆண்டவருக்குன்னு வாழ்வேன், என்னுடைய தேவனுக்கென்று நான் இனிமேல் இப்படித்தான் வாழ்வேன், இந்த மாதிரி தான் வாழ்வேன். நீங்கள் தீர்மானம் எடுக்கணுங்க. டெய்லி ஆடு, மாடு, புறாக்கள், மான்கறி, கிளைமான், வரையாடுகள், ராஜாக்களுக்கு பொரிச்சு அவிச்சு வைப்பாங்க. திராட்சை ரசம், முதல் தரமான திராட்சை ரசம் ராஜாவுக்கு வரும். அதை குடிக்கலாம் டேனியல்லாம். பிரதர் ஒரு ஆள் சொல்லுவோமா? சாப்பிட்லாங்க, சாப்பிட்லாம். நமக்கு இலவசமானதானே கிடைக்கிது, நம்ம சாப்பிட்லாமேன்னு சொல்லி அவர் சாப்பிட்லையே. அந்த போஜனத்தால் என்ன நான் என்ன செய்யக்கூடாது? தீட்டுப்படுத்திடக்கூடாது. அந்த ராஜா போஜனத்தினால என்ன நான் என்ன செய்யக்கூடாது? இப்போ தேவனுக்குன்னு வாழ்கிற மனுஷன் சாப்பிட்ற சாப்பாடு, தேவனை இழந்து வாழ்கிற மனுஷன் சாப்பிட்ற சாப்பாடு, அது வித்தியாசம் இருக்குதுங்க. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். ரெண்டு நாளாகமம் 9ஆம் அதிகாரம், வேகமாடு. 2 நாளாகமம் 9:6 நான் வந்து அதை என் கண்களால் காணும் மட்டும் அவர்கள் வார்த்தைகளை நான் என்ன செய்யலை? நம்பலை. சேபாவின் ராஜஸ்திரீ சேபாவின் தேசத்தில் ராணியாக இருக்கும்போது அங்கே இருக்கிற பிரதானிகள், மந்திரிமார்கள்லாம் சொல்கிறாங்க, தேசத்திலேயே சாலமோன் மாதிரி இல்லைங்க, பயங்கரமான ஞானவான், ஆலயம் அப்படி கட்டியிருக்கிறாரு, அரண்மனை அப்படி கட்டியிருக்கிறாரு, மிலிட்ரி ட்ரெஸ் அந்த மாதிரி, சேவர்களுடைய ட்ரெஸ் அந்த மாதிரி, ராஜ வஸ்திரம் அப்படி, பலிபடமெல்லாம் அந்த மாதிரி பங்கத்திலேயே கட்டிருக்காருங்க, 12 சிங்கம் இருக்குதுங்க 12 படியில், புகழ்கிறாங்க. சரி, நேராகவே போய் பாட்டு வரலான்னு சொல்லி அந்த சேபாவின் ராஜஸ்திரீ சாலமோனிடத்தில் அதை கண்ணால் நேரடியாக பார்க்குறாங்க. பார்க்கும்போது சொல்கிறாங்க, நான் வந்ததை என் கண்ணால் காணும் மட்டும் அவர்கள் வார்த்தைகளை நம்பவில்லை, உம்முடைய பெரிய ஞானத்தில்
பாகிதியாகிலும் அவர்கள் எனக்கு அறிவிக்கவில்லை. நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கலும் அதிகம் என்ன செய்கிறது உண்டாயிருக்கிற முயற்சிங்க. முயற்சி. எனக்கு வயசாகிருச்சு, அவ்வளோதான், நான் இனிமேல் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன், உட்காந்துருப்பேன்லாம் சொல்லக்கூடாதுங்க. 90 வயசானாலும் அந்த செய்ய வேண்டிய வேலை செய்யணுங்க. 90 வயசிலும் செய்ய வேண்டிய வேலை செய்யணுங்க. முயற்சி. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். ஒரு காலத்தில் என்னை சொன்னாங்க, இவனுக்கு என்ன நல்லது கெட்டது தெரியும், இவன் கஷ்ட நஷ்டத்தை சமாளிக்கிறது எப்படி அப்படிங்கிறதுல அவனுக்கு என்ன தெரியும், இவன் பெரிய சாமர்த்தியசாலியா, ஏக்கா நீ பயந்துக்கிட்டு அஞ்சிக்கிட்டு இருக்கிற, வீட்டை விட்டு ஒரு வாரம் துரத்து போய் பசி பட்னி கடந்து இந்த வெயில் வேனெல்லாம் அலைஞ்சான்னா ஏசோ விட்டுறேன்னு சொல்லிட்டு வந்துடுவாக்கா, பாரு வரட்டு போட்டோம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதி. நல்ல வாய்ந்த அந்த பளிச்சனை சொல்லலாம்ல. தேவனுக்கு மகிழ்ந்தார். நான் போய் என்னுடைய அம்மா கிட்ட சொன்னேன், என்னுடைய தகப்பன் எனக்கு சப்போர்ட் பண்ணலாம், இந்த பிரச்சனையில் என்னுடைய தாய் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணலாம், கூட பிறந்த சகோதரிகள் கூட தத்து எடுத்து அப்படி சப்போர்ட் பண்ணி பேச முடியாது அவங்களால, நீ வீட்டில் தங்கிக்க சாப்பிட்டுக்கப்பான்னு மட்டும் சொல்லி இவங்களை நான் பார்த்துக்கிறேன். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதி. என்னோடு கூட பிறந்தாங்கள உன்னுடைய மகன், அவங்களையும் நான் பார்த்துக்கிறேன், நீ மட்டும் ஒரு வார்த்தை சொல்ல, இப்போ எப்படி பேசுகிறேன்னு பாருனே. ஸ்தோத்திரம். அவங்க உனக்கு மட்டும் விரோதமாக இல்லைப்பா, எனக்கும் விரோதமாக இருக்கிறாங்க. தாயினால் அவனை விடாமல் வச்சுக்கணும்னு நினைப்பாங்கடா. இவங்களுக்கு ஒரு டிமாண்ட் பண்ணணும்னு சொல்லி உன்னை வீட்டில் இருக்க சொன்னோன்னா வீட்டை இடிக்க சொல்லிடுவாங்கப்பா, இடிச்சே போடுவாங்கப்பா. மகா பெரும் நெருக்கத்தில் நான் இருக்கிறேன். இவங்களுக்கு முன்னாடி நீ தான் இயேசுவை விட்டுறேன்னு ஒரே வார்த்தை சொன்னால் பிரச்சனை முடியுதுமில்ல அப்படின்னு. உயிர் தெழுந்த ஆண்டவர் இயேசு அவர். நாளைக்கு சாக போகிறவங்க இவங்க. உயிர் தெழுந்தவரை இவர்களுக்கு முன்னாடி உயிரே போனால் மறுதளிக்க மாட்டேன். நான் என் ஆண்டவர் இயேசு தான் தேவன். நான் இனி வாழ்ந்தாலும் மடிந்தாலும் இயேசுவுக்காகவே வாழ்வேன், இயேசுவுக்காகவே மடிவேன். ஊர் கிடக்கட்டும், உறவினர்கள் கிடக்கட்டும், வாயால் சொல்ல, வீட்டில் இரு, இல்லைன்னா பிரச்சனை சரியில்லை போயிருப்பான்னு சொல்ல, நான் போயிடுறேன். ஒரு சொல்லுவோமா? நான் சொல்லணுங்கிறது இல்லைப்பா, உனக்கே தெரியும். தேவனுக்கு மகிழ்ந்தார். அதான் சொல்கிறாங்கல்ல, அநேகம் தடவையாக உனக்கு சொல்லணும், போக வேண்டியதானே அப்படின்னார். போகட்டுமானே? போ, சரி வரனே. ஒரு சொல்லுவோமா? வர்றேண்ணே, போ, எத்தனை நாளைக்கு நீ சமாளிக்கிறேன்னு பார்க்குறேன். பிரதர், எல்லாரும் வாய் தட்டு ஆண்டவரை துதிப்பான். ஏன் பாரு, மேலே இருக்கிற ஸ்கின்னை மட்டும் பார்க்காதானே, உள்ளே இருக்கிற அந்த நங்கூரம் போல் இருக்கிற அந்த பலத்தை உனக்கு தெரியவே தெரியாது. காமிக்கிறேன். வந்துட்டேன். 54 வருஷம் கிறிஸ்து என்னை நிறுத்தி வைத்திருக்கிறார். கைவிடவே மாட்டாருங்க. தேவனுக்குன்னு வாழ்கிறவங்களை கைவிடவே மாட்டார். தேவனுக்குன்னு வாழ்கிறவங்களை வெக்கப்பட்டு போக விடவே மாட்டார். தேவனுக்கென்று வாழ்கிறவர்களை இழந்து போக விட மாட்டார். அனாதையாக விட மாட்டார். தரித்திரமடைய விட மாட்டார். வியாதிப்பட விட மாட்டார். மரணத்துக்கு தேவனை ஒப்பு கொடுக்க மாட்டார். நான் தேவனுக்காக நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். யாருக்காக சொல்லுங்க? தேவனுக்காக நான் வாழ்கிறேங்க. அப்புறம் என்னுடைய வாஞ்சை என்ன, பிரயாசம் என்ன? எப்படியாவது தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும். தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும். வாடகை வீட்டில் விட்டுட்டு இறந்துட்டோம்னா ஊழியம் இல்லாமல் போயிடும். ஒரு இடம் வாங்கி ஒரு ஆலயத்தை கட்டி கத்தருக்குன்னு உயிரோடு இருக்கும்போதே செஞ்சிடணும்னு சொல்லி வண்டியில் போகும்போது வரும்போது தூங்கின நேரம் போக பூரா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன்.
நான் மறிக்கிறதுக்கு முன்னாக அந்த வேலையை செய்ய அனுக்கிரகம் செய்யன்ட்டு. இப்படி நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஜெபராஜ்னு சொல்லி ஒரு சிஎஸ் சர்ச்சுக்கு போகிற ஒரு நல்ல ஒரு தேவனுடைய மனுஷன் பேங்கில் வேலை செய்துக்கு இருந்தார். மேனேஜராக தேர்வு எழுத போனார். என்கிட்ட வீட்டில் வந்து சொன்னார், ஐயா ஒரு 3 நாள் எனக்காக பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுங்க, மேனேஜர் ஆகிறதுக்கு நான் ஒரு தேர்வு எழுத போகிறேன், பாஸ் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு ஊழியத்துக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னார். இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுவேன்னு எத்தனையோ பேர் சொல்லி சப்போர்ட் பண்ணாமல் போயிட்டாங்க. சரி, அவர் சப்போர்ட் பண்ணுறாரோ இல்லையோ, அவர் பதவியில் உயர்ந்து போட்டுன்ட்டு 3 நாள் வாசம் எடுத்து ஜெபம் பண்ணான். அவர் தேர்வு எழுதினார், அவர் பாஸ் பண்ணிட்டார். கடலூரில் உள்ள பேங்கில் அவரை மேனேஜராக வேலைக்கு போட்டாங்க. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். அதுக்கப்புறம் ஒரு சில வருஷங்களே அவரை பார்க்க முடியல. என்னடா இருக்கிறாரா இல்லையான்னு அவர் வீட்டில் போய் விசாரிச்சா வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாருங்க. இந்த கான்வென்ட் ஸ்கூலில் போய் இந்த டீச்சர் இருக்கிறாங்களாங்கன்னு சொன்னால் அவங்க வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்கங்கிறாங்க. தெரியல. சரி, ரைட், ஆண்டவரே பார்த்துக்கட்டும் அப்படின்ட்டு விட்டுட்டான். ஒரு நாள் தாஸ் பிரதர் வீட்டுக்கு போகலான்ட்டு அப்படியே அங்குலாஸ் முத்தியா பிள்ளையாவுடைய வீட்டிலேருந்து கீழே இறங்குறேன். அவர் அப்படியே கரெக்டாக வர்றாருங்கண்ணா. வந்த உடனே பாஸ்டர்னு சத்தம் போட்டார். திரும்பி பார்த்துட்டோடனே அந்த ஓரத்தில் நான் நின்று அங்கிட்ட நின்னார். எங்கே போகிறீங்கன்னார். ஊழியத்துக்கு போகிறேன். இங்கே சாத்தாங்குடி கல்யாண மண்டபத்தில் வந்து மேரேஜ் நடக்குது, 3 நாள் இங்கே தங்குறேன் நான். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஊழியத்துக்கு நான் உதவி செய்யணுமான்னு கேட்டார். நான் சொல்கிற வார்த்தையை ஆண்டவர் கேட்டுக்கிட்டு இருக்கிறார். ஆனால் அவசரமான ஒரு உதவி எனக்கு இருக்குது. ஆனால் ஒரே நாளில் உங்களால் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள் பாஸ்டர், வாய் திறந்து சொல்லுங்கள். எனக்கு ஒரு 1,60,000 பணம் தேவைப்படுது. கர்த்தருடைய ஆலயங்கிட்ட ஒரு இடத்துக்கு இருந்தால் வாங்கிடலாம் அப்படின்ட்டு. வண்டி எடுங்க பாஸ்டர். நேராக பேங்க்கு போனார். சேரை போட்டு ஃபேனை போட்டு சேரை போட்டு உட்காரவை அப்படின்ட்டு மேனேஜர் சார் ரூமுக்குள்ளே நுழைஞ்சார். ஒரு 1 மணி நேரம் பேசினார். 2-3 டைம் என்னை கையை காமிச்சார். சரின்னு 1,60,000 தான் அவர் மேலில் ஸ்டாப்புக்கு போடுறதான அந்த லோனில் 1,60,000 அவர் பேரில் போட்டு எனக்கு பணத்தை கொடுத்துட்டார். எல்லாரும் பாய் தண்ட ஆண்டவரை துதி. 1 மணி நேரத்தில் 1,60,000 தூக்கிட்டு என்கிட்ட வர்றாருங்க. சின்ன சூட்கேஸ் மாதிரி. என்ன சார் அப்படின்னா, போய் கர்த்தருடைய ஆலயத்தை இடம் வாங்க கட்டுறது. ரொம்ப நன்றிங்க. சரி, அந்த பணத்தை வாங்கிட்டு அப்படியே கான்வென்ட்டுக்கிட்ட வர்றேன். அந்த இடத்துக்காரர் அப்படியே வர்றாரு பாருங்க, அங்கனையே வர்றார். ஏன்னா எப்போ எழுதுறீங்க அப்படின்னாரு. நிப்பாட்டு வண்டியா அப்படின்னா. இறந்து போனேன். எப்போ எழுதுறீங்கன்னு. பத்திர ஆஃபீஸுக்கு வழியா போட்டான். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்பான். போன உடனே பத்திரம் எழுதி ஃபுல் அமௌண்ட்டையும் கட்டி கையெழுத்தை போட்டு கர்த்தர் இடத்தை சொந்தப்படுத்தி கொடுத்தார். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அதை அப்படியே ஜீவனை பணைய வச்சு அந்த கடனை நான் கட்டினேன். இந்த கடன் கட்டுற நாகரிகத்தில் தான் மறுபடியும் நமக்கு லோன் கிடைக்கும் அப்படின்ட்டு. அந்த 1,60,000 கட்டி முடித்த உடனே ஒரு 80,000 பேங்கில் வந்து டெபாசிட் பண்ணி 20,000 வச்சுட்டு 60,000 லோன் போட்டு பழையபடி அந்த 60,000 கட்டினேன். அப்புறம் 1,00,000 போட்டு 1,00,000 கட்டினேன். அப்புறம் இன்னொரு 1,00,000 போட்டு வச்சு 1,00,000 கட்டினேன். அப்புறம் இன்னொரு 1,00,000 லோன் போட்டு 1,00,000 கட்டினேன். இப்படியே கத்தருக்குள்ளே கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்துக்கிட்டே வந்தேன். பிரயாசம். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். என்னது பிரயாசம். கடனை கட்டின பிறகு கர்த்தர் இந்த இடத்த நமக்கு சொந்தமாகி கொடுத்துட்டார். இதில் ஒரு எல்லோரும் சுற்றி நின்று ஜெபம் பண்ண ஒரு மீட்டிங் 3 நாள் வேறு நடத்தினேன். அவர் மகிமைப்படட்டும் இந்த இடத்துல முதல்ல அப்படின்ட்டு. கர்த்தருக்கு மகிமைண்டாட். அப்புறம் ஒரு கணிசமான ஒரு அமௌண்ட்டு சேர்ந்துருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சது. இனி வேலையை தொடங்கலாம்.
கர்த்தர் நடத்துவான்ட்டு திரும்ப திரும்ப ஜெபம் பண்ண, கர்த்தாவே வேலையை தொடங்கட்டுமா வேண்டாமா, நீங்கள் குறித்த தேதியில் நான் ஆலயத்தை தொடங்கினேன்னா தடையில்லாமல் நடந்து முடியும். பெருமையிலையோ அவசரத்திலையோ நான் தொடங்கினேன்னா பாதியிலே நின்று போயிடும். எப்போ நான் தொடங்கணும்? எப்போ தொடங்கணும்? ஒரு குறிப்பிட்ட நாளில் தேவன் அந்த நாளை தந்து பலப்படுத்தினார், தொடங்கணும். கர்த்தருடைய கிருபையில் நமக்கு ஒரு ஆலயத்தை கர்த்தர் கொடுத்தார். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். பிசாசின் மக்கள் சொல்லுவாங்க, துரத்தி விடு, 10 நாளைக்கு பட்டினியும் பசியும் கிடந்தான்னா இயேசு விட்டுறேன்னு ஒடியாந்துருவான். அப்படி விரட்டி விடுறவர், அப்படி கைவிடுறவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல. ஒரு 26 வயசில் நான் அந்த நிலைமையிலேருந்து வந்தேன். இன்றைக்கி 85 வயசு வரைக்கும் கர்த்தர் காப்பாற்றியிருக்கிறார். உண்ண உணவு கொடுத்தார், குடிக்க தண்ணி கொடுத்தார், உடுத்த உடை கொடுத்தார், சரீர சுகத்தை கொடுத்தார். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய நான் ஞானத்தையும் அறிவையும் தெளிவையும் எனக்கு கர்த்தர் கொடுத்தார். ஒரு சொல்லுவோமா, நான் இருக்கிறது கர்த்தருக்கு பிரயோஜனமாக இருக்கணும். சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். நான் இருக்கிறது தேவனுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். தேவனுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். இன்னும் நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, இன்னும் நான் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆலய பிரதிஷ்டை பண்ணுற அன்னைக்கு வாசப்பில் கால் வச்சவனே முகங்குப்புற விழுந்த ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். நன்றி சொன்னேன் நான் ஆண்டவருக்கு. அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஸ்தோத்திரம். நான் வந்து கண்ணால் பார்க்க மட்டும் அவர்கள் வார்த்தையை நான் என்ன செய்யலை. 1 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில், 1 நாளாகமும் 29, 25 இஸ்ரவேலர் எல்லாரும் காண கர்த்தர் மிகவும் பெரியவனாகி அவனுக்கு முன்னே இஸ்ரவேலின் ராஜாவான ஒருவனுக்கும் இல்லாதிருக்கிற ராஜரீக மகத்துவத்தை அவனுக்கு கட்டளையிட்டார். ராஜரீக மகத்துவத்தை கட்டளையிட்டார். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை அப்படித்தாங்க நம்ம குடும்பத்தில் இல்லாதவர்களுக்கெல்லாம் நமக்கு மேலான ஒன்று கொடுப்பார். ஏன்னா தாவீதுனுடைய சகோதரர்களுக்கு இல்லாததை தாவீது கொடுத்தார். யாக்கோப்புடைய புத்திரர் 11 பேருக்கு இல்லாததை யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்தார். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆண்டவருக்குள்ளே கடந்து வந்தீங்கன்னு சொன்னால் மேலான ஆசீர்வாதத்தை தருவாருங்க. அப்படி உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் ஆலோசனை சொல்கிறேன். நான் ஆவிக்குள்ள ஆலோசனை சொல்கிறேன், மாம்சத்துக்குள்ளே அது ஏற்றி செயல்பட மாட்டேங்கிறீங்க. அதனால தான் நம்ம கஷ்டத்திலேயே இருக்க வேண்டியிருக்கு. அந்த உயர்வுன்றதை நம்ம பிடிக்க முடியல. எல்லாரும் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம். 2 நாளாகமும் 9ஆம் அதிகாரம் 2 நாளாகமும் 9:20 ராஜாவாகிய சாலமோனுக்கு இருந்த பான பாத்திரங்கள் எல்லாம் பொன்னும் லீபனோன் வனம் என்னும் மாளிகையின் பனி முட்டுகளெல்லாம் அவர் வீட்டில் இருந்த சகல சாமான்களும் என்ன இருந்தது? பசும் பொண்ணுலேயே செஞ்சிருந்தாருங்க சாலமோன். எந்த ராஜாவுக்கும் இல்லாத ஒரு ராஜரீக மகத்துவத்தை சாலமோனுக்கு கொடுத்திருந்தார். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பார். அதை பிடிக்கணுங்க. இங்கே பாருங்க, குடும்பமும் ஒரு ஓர்ஸ் இல்லாத குடும்பமாக, ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஒரு ஓர்ஸ் இல்லாமல் போட்டு ரெண்டு நிலைமையிலும் தலைகள் தான் உருண்டக்கூடாதுங்க. ஏதாவது ஒன்றில் முன்னேற நம்ம முயற்சி செய்யணும். ஏதாவது ஒன்றில் நல்லா யோசிங்க. வீட்டில் தகப்பனார், ஆவிக்குரிய தகப்பனாக இருக்காரா, ஆவிக்குரிய தாயாக இருக்கிறாங்களா,
ஆவிக்குரிய அண்ணனா, ஆவிக்குரிய தம்பியா, ஆவிக்குரிய அக்காவா, ஆவிக்குரிய தங்கச்சியாக இருக்காங்களான்னு பாருங்கள் கொஞ்சம் குடும்பத்தில். இந்த நிலைமையில் சரீர குடும்பம், சரீர வாழ்க்கை இப்படி போயிடுச்சு. தேவனுக்கும் நமக்கு இருக்கிற வாழ்க்கையாவது சீர்படுத்தலாமே. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். அதையும் மாம்சத்திலேயே வளைச்சு போட்டுக்கிறோம்னா பிரயோஜனம் இல்லைங்க, பிரயோஜனம் இல்லை. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். தேவனுடைய வார்த்தையில் மகிழ்ச்சி, பிரயாசத்திலே மகிழ்ச்சி. தேவனுடைய வார்த்தையை தேவன் மகிமைப்படுத்தினார், மகிழ்ச்சி உண்டாக்கினார். பிரயாசத்திலே மகிழ்ச்சி, மகிமையை வார்த்தையை மகிமைப்படுத்தினார். பிரயாசங்களில் மகிழ்ச்சி, வார்த்தையில் மகிழ்ச்சி தேவன் வச்சிருக்கிறார். இப்போ தேவனுடைய வார்த்தையை ஆழ்ந்து நம்ம உத்து பார்த்து வாசித்து அறிந்தோம்னு சொன்னால் டெய்லி நம்ம இருதயம் சந்தோஷப்படுங்க, டெய்லி சந்தோஷப்படும். டெய்லி குடும்ப ஜெபம் பண்ணுறேன். ஆதி ஆமத்தில் ஆரம்பித்து யோவேல் புஸ்தகத்தை இன்றைக்கு கால அதிகாரத்தில் யோவேல் புஸ்தகத்தை வாசி முடிச்சிருக்கிறேன். அப்படியே வெளிப்படுத்தல் வரைக்கும் போயிட்டு திரும்ப ஆதி ஆமத்துலேருந்து வருவேன். நான் திரும்ப வாசிக்கிட்டே இருக்கிறேன் பைபிளை. ஏன் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சரியா இல்லை? தேவனுடைய பாட்டு கிடையாது, வேதத்தை வாசிக்கிறது இல்லை, ஜெபம் பண்ணுறதில்ல, ஆலயத்தை பக்கம் திரும்பி கூட பார்க்கறது இல்லைங்க, திரும்ப கூட பார்க்கறதில்ல. சொந்தக்காரவங்கெல்லாம் விருந்துக்கு போனால் வயிறார சாப்பாடு கொடுத்து அனுப்புவாங்க. சொந்தம் இல்லாதவங்க கொஞ்சம் பந்தலில் நின்று ஐயானா கொஞ்சோண்டு போட்டு கொடுத்து அனுப்புவாங்க. அங்கே பந்தியில் உட்கார்றவங்களுக்கு மாதிரி வாசலில் நின்று ஆகாரம் கேட்குறவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் போட்டு அனுப்புவாங்க. அதே போல் இந்த ஞாயிற்றுக்கிழமை வாரம் ஒரு நாள் ஆராதிக்கிறது கூட சும்மா ஏசனருக்கு கொஞ்சம் போட்டு அனுப்புன மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது சரியில்லைங்க, நீதி கிடையாது, உண்மை கிடையாது, நியாயம் கிடையாது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 3:17. ஆதியாகமம் 3:17. பின்பு அவர் ஆதாமை நோக்கி மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் என்றார். இந்த பூமியை ஆசீர்வதித்தது தேவன் தாங்க. இந்த பூமியை சபித்தது யாரு? தேவன் தாங்க. தேவனுடைய அன்பினால் ஆசீர்வதித்தார், ஆதாமுடைய பாவத்தினால சபிச்சிட்டாரு. பாருங்க, இப்போ பாவம் செய்யும்போது சாபம் வரும், பரிசுத்தமாக வாழும்போது ஆசீர்வாதம் வரும். எல்லாரும் வாய் தந்த ஆண்ட